சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். கூலி திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ட்ரைலர் ரிவ்யூவில் நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். 35 வருடங்களுக்கு பிறகு ஏ சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு திரைப்படம், மிக முக்கியமாக குழந்தைகளோட போய் என்ஜாய் பண்ணுற ஒரு திரைப்படம் கட்டாயி அடல்ட்ஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா மாறிச்சு. அது மட்டும் இல்லை, இயக்குனர் நான் வன்முறையோ இல்லை அந்த ஏ சர்டிஃபிகேட்டில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு திரைப்படம் 35 வருஷத்துக்கு அப்புறம் ஏ சர்டிஃபிகேட்டோட வெளியான ரஜினி திரைப்படமான கூலி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ சென்னையிலிருந்து உங்கள் ஜாக்கி சேகர். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஒரு கமல் ஃபேன் ஒரு ரஜினி படத்தை இயக்கிறது அப்படின்றது சவாலான காரியம். ஏன்னா எப்பயுமே யோசிச்சு பாருங்களேன், ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கும்போது திடீர்னு ஒய்ஃப் எனக்கு ரஜினி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கமலை தான் ரொம்ப பிடிக்கும்னா ஒரு ஹஸ்பண்டுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். என்னது நான் இவ்வளோ பண்ணுறேன் வணக்கம் அப்படின்ற ஒரு கோபம் இருக்குல்ல, ஒரு இயலாமை இருக்கும், ஒரு ஆற்றாமை இருக்கும்ல. த சேம் திங் ஹேப்பன் இன் ரஜினி. ஏன்னா லோகேஷ் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா நான் பேசும்போதே ரஜினியும் அவருக்கான கான்வர்சேஷன்லேயே நான் கமல் ஃபேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுலலாம் கமலுடைய பொண்ணு வேறு அந்த படத்தில் நடிக்குது. ஸோ இப்போ நான் ஒரு கலைஞன், லோகேஷ் அந்த யூனிவர்ஸ்லாம் இல்லாமல் ஒரு படத்தை நான் எடுக்க போகிறேன். இப்போ நான் ப்ராப்பராக நான் ஏற்கனவே நான் ஒரு கமல் ஃபேன் வேறு சொல்கிறேன். ஆனால் நான் ரஜினி படத்தை இயக்குறேன். அப்போ நான் அதுக்கு சிறப்பு செய்யணும் இல்லையா? அப்போ என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும்ல. உண்மையிலே அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு போட்டதுக்கப்புறம் ரஜினியோட எல்லா ஸ்டைலுமே ஒரு கார்ட்டூனில் போட்டு உண்மையிலே ஒரு டெடிக்கேஷனாக பாருங்கள். நான் அவருடைய ஃபேனாக இருந்தால் கூட உங்கள் ஸ்டைல் எல்லாமே நான் அது ரொம்ப கூர்ந்து கவனித்து அதை நான் போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன்ற மாதிரியான அந்த ஃபஸ்ட்டு சீன் ரஜினி பேர் போட்டுட்டு வர்ற அந்த கார்ட்டூன் ஸ்டைல் எல்லாமே அவருக்கு ரஜினி இப்படி பண்ணுறது போகிறது எல்லாமே பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாக அவனை ரஜினி அவர்களை நான் சூப்பர் ஸ்டார் சொல்லவே மாட்டேன். மார்லன் பிராண்டோ, கமல், சிவாஜி கணேசன், அல்பாஷினோ, நிறைய பேரை பார்த்ததுனால அப்படி ரஜினி நடிக்கிறார் போறார் வராருன்னு சொல்லியிருக்கோம். பட் நான் சூப்பர் ஸ்டார்னு நான் சொன்னதே இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் சூப்பர் ஸ்டார்னு அவரை சொல்கிறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்றத இந்த ரிவ்யூவோட எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ படம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அதில் முக்கியமாக ரஜினி தான் முழு படத்தையும் தாங்கி நிறுத்துறார், அது தெரிஞ்சு போன கதை. ஆனால் அதுக்கு சிறப்பு செய்கிற விதமாக உபேந்திரா, அமீர் கான், நாகார்ஜுனா எல்லாருமே வந்திருக்காங்க. நிறைய இடங்களில் ரஜினி ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நான் 6லிருந்து 60 வரை, எங்கேயே கேட்ட குரல், முள்ளு மலரும், அவர் மாதிரி ஒரு பர்ஃபார்மர் பார்க்க முடியாது. தமிழ் சினிமா அவர் வேற லெவலில் அதை எடுத்துன்னு போனதுனால அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியல. ஆனால் ஸ்ருதிஹாசனுக்கும் ரஜினிக்குமான அந்த டாக் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, உண்மையிலே சில இடங்கள் நெகிழ்ச்சி அடைய வைக்குது, சில இடங்களில் கண்ணீர் வர வச்சுது. அது உண்மை. ஏன்னா நான் நேச்சோ சாப்பிட்டுட்டு அதோடய கண்ணை வேற தொடச்சேன்னா அதில் எனக்கு காரம் வேறு கண்ணில் ஏறிச்சு. ஸோ அந்தளவுக்கு ஸ்ருதிஹாசனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நாளாக ரஜினி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. படத்தில் ஸ்வீட் சர்ப்ரைஸாக நான் பார்த்தது நாகார்ஜுனா, உங்களுக்கு வயசே ஆகாதாயா அப்படின்ற மாதிரி. முக்கியமாக இதயத்தை திருடா அந்த ஃபங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அவரோட இன்ட்ரோவாக இருக்கட்டும், சரக்கை இங்கே கையில் வச்சுட்டு ஊற்றுற இடங்களாக இருக்கட்டும், மனுஷன் பின்னிருக்கிறாரு. அந்த மசில்ஸ், அந்த ஸ்டைல், அந்த வாக் சான்ஸே இல்லை. உபேந்திரா அவருடைய சிறப்பான விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. சில இடங்கள் வந்தாலும் நல்லா இருந்தது. முக்கியமாக சத்யராஜ் இந்த சட்டையெல்லாம் அவுத்து போட்டு புசு புசு முடியோட அவர் பேசுகிற அந்த டயலாகாக இருக்கட்டும், ஷாயருடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது சோஃபின் ஷாயர் வேறு மாதிரி பார்த்தோம், ஆனால் இதில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். உண்மையிலே சத்யராஜுக்கும் சோபின் ஷாகிருக்கும் பேசுகிற அந்த டயலாக்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. சோபின் ஷாகிருக்கும் ரஜினிக்கான காம்பினேஷன் சீன்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப அற்புதமாகவே பண்ணியிருந்தாங்க. படத்தில் மாஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் தான். ஏன்னா உண்மையிலே எந்தெந்த இடத்துல எதை சேர்த்தா கைத்தட்டல் வரும்ன்ற அந்த பல்ஸ் ஒரு நல்லா தெரியுது. அதுவும் முக்கியமாக ஃபர்ஸ்ட் தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரங்கம் அதிரட்டுமே அப்படின்ற இடமா இருக்கட்டும். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் இதுக்கு முன்னாடி ஆரண்யகாண்ட ரெஃபரன்ஸ்லாம் நம்மளுக்கு நிறைய பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த இடத்துல என்னென்னா அதே மாதிரி ஒரு பழைய பாட்டு ஒன்று போடணுன்றது அவருடைய ஆசை. எப்படி தாமரை பூவும் அதில் வந்ததோ நினைக்கிறேன், அதில் வந்ததோ அது மாதிரி இதில் ஒரு பாட்டு அம்மா பக்கம்பா சங்கு சங். உண்மையிலே அந்த பாட்டுக்கெலாம் மரண மாசான ஒரு விஷயம். எல்லாத்த விட கிரீஷ் கங்காதனுடைய
சினிமோட்டோகிராஃபி அண்டு ஃபிலோமின் ராஜுடைய எடிட்டிங் முக்கியமாக ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹார்பர் அப்படின்னும் போது அந்த பிரம்மாண்டத்துக்கு ஒன்றும் குறைவில்லாத மாதிரியே இருந்தது. கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி வர்ற போர்ஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து இந்த 50 ஆண்டு கால ரஜினியுடைய அந்த திரைப்பயணத்தை வந்து ஒரு ரீகால் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ரொம்ப நாள் கழிச்சு படத்தில் சிகரெட் பிடிச்சிருக்காரு, தண்ணி அடிக்கிற அந்த சீனாக இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு சினிமா தான். பட் அதை வந்து ரீகால் பண்ணுறதுக்கும் அதை ரசிக்கிற மாதிரியும் வந்து ப்ரெசென்ட் பண்ணதில் வந்து லோகேஷ் வந்து ஜெயிச்சிருக்காருன்னு நான் சொல்லுவேன். கன்க்ளூஷன் அப்படின்னும் போது இந்த படம் வந்து நம்ம நிறைய படம் இப்போ ரிவ்யூவர் நம்ம சினிமாவில் வரும்போது நிறைய படம் பார்த்துட்டே இருப்போம். அப்போ வந்து நம்மளுக்கு தேடல் நிறைய இருக்கும், என்னன்னு. இப்போ ஒரு ரஜினி ரசிகர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்துக்கு வராருன்னு வச்சுக்காங்களேன், நிச்சயமாக அவர் வந்து ஃபில்ஃபில் பண்ண மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ ஆனால் நார்மலாக இந்த திரைப்படத்தை வந்து ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸாக இருக்கட்டும், ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த படம் வந்து ஆவரேஜ் அப்படி தான் சொல்லுவாங்க. காரணம் வந்து நம்ம நிறைய தொடர்ந்து அதை இயங்கிட்டே இருக்கோம். என்னைக்காவது ஒருத்தவங்க உள்ளார வரும்போது ஒன்றும் இல்லை, பொட்டானிக்கல் கார்டன்லேயே வேலை செய்கிறவனுக்கு வந்து அதனுடைய மகத்துவம் தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் வந்து பொட்டானிக்கல் கார்டன் உள்ளார போகிறவனுக்கு வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகி பூ வரேன், இந்த கிராஸ் எப்படி சூப்பராக அதுலேயே வந்து மயில் வரைஞ்சிருக்கான், மாடு வரைஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க, புல்வெளியில் அப்படிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு ரஜினி ரசிகரை வந்து பார்க்குறாங்கன்னா அவனை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் படத்தில் இருக்குது. கூஸ்பம்ஸ் மொமெண்ட் வந்து படத்தில் நிறையவே இருக்குது. முக்கியமாக இன்டர்வல் பாக்கு, கிளைமேக்ஸு, முக்கியமாக அமீர்கான் போர்ஷன்ஸ்லாம் வந்து நான் சர்ப்ரைஸ்லாம் உடைக்க விரும்பல. நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அமீர்கான் சீன்லாம் நான் உண்மையிலே சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் என்னென்ன படம் அப்படின்னும் போது அமீர்கானுக்கான போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு ரஜினி படம் போது ரஜினியை மட்டும் வந்து சிறப்பு செய்யலை, உபேந்திராவுக்கு சிறப்பு. முக்கியமாக நான் படம் ஃபுல்லும் கொண்டாடுற மாதிரி இருந்தது. முக்கியமாக வந்து அமீர்கான் போர்ஷன்ஸ்லாம் ஆசம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, அந்த நடிப்பும் சரி, அந்த போர்ஷன்ஸ் காம்பினேஷன் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரஜினி வந்து அந்த பீடியெல்லாம் பிடிச்சிட்டு போகிற இடம்லாம் வந்து மாஸ் சீன். இது ஒன்று. ஏன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லணும்னு நான் சொன்னேன்ல, அதை இங்கே சொல்கிறேன். சூப்பர் ஸ்டார் ஏன் அவர் வந்து நான் இது வரையும் சொன்னதில்லைன்னா, அந்த நடிப்பு அதெல்லாம் நம்ம கமல் ரசிகர் அதெல்லாம் தெரியும். ஆனால் ரியல் சூப்பர் ஸ்டாராக வந்து நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு சொல்கிறதுக்கு மிக முக்கிய காரணம், அந்த கூலி ஆடியோ வெளியீட்டு விழாவில் அவர் பேசின அந்த கூலிக்காக வந்து மூட்டை தூக்கின விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்த விட சுயநலத்துக்காக அரசியலுக்கு அவர் வரவே இல்லைங்க. அவர் அந்த சங்கிக கூட்டம் வந்து அவர் வந்து காரணம்லாம் பண்ணிச்சு, அரசியலுக்கு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி. அதை வந்து அதாவது உப்பிட்டவரை நான் மறக்க மாட்டேன்லாம் சொன்ன மாதிரி தன் சுயநலத்துக்காக அரசியல் வராமல் அதை அழகாக தவிர்த்து எல்லோருக்கும் மாணவராக மாறினாலும் அவர் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னு நான் சொல்கிறேன். அதை விட ரொம்ப எளிமையாகவும் நிறைய அழுத்தங்கள் அவருக்கு இருக்கலாம். ஆனால் அரசியல்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து சுயலாபத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் வராதனாலே அவர் வந்து ரியல் சூப்பர் ஸ்டார் நான் சொல்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு என்னுடைய நன்றியும் அன்பும். இந்த படம் வந்து ரஜினி ரசிகர்களை கண்டிப்பாக திருப்திப்படுத்தும். அதற்கான விஷயங்களை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து பண்ணியிருக்கிறாரு. முக்கியமாக சார்லி, மாறன் படத்துக்கு வந்து மிகப்பெரிய தூண்களாகவே இருந்தாங்க. அவங்க நடிப்பு ரொம்ப நல்லாவே இருந்தது. படம் வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. சென்னையில் சிங்கிள் ஸ்க்ரீன் பெஸ்ட் தியேட்டர்ஸில் வந்து ஜிகே சினிமாஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீநகர் கிருஷ்ணவேணி, சிற்றப்பாக்கம் வரதராஜா, இந்த 3 தியேட்டர் வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ வந்து ஜிகே சினிமாஸ் வந்து உள்ளார இன்டீரியர்லாம் வேறு மாற்றி, டாய்லெட்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. சவுண்ட் சிஸ்டம்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. சீட்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. அப்புறம் ஒரு சின்ன காசிப்பு, லோகேஷ் வந்து அப்பப்போ வந்து கமல் ஃபேன்றாருல, எனக்கு இன்னும் அந்த படம் பார்க்கும்போது இல்லை அதுக்கு முன்னாடி இந்த ஆல்பம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ருதிக்கும் வந்து ஒரு ஃபேன் ஆகிட்டாருன்னு ஒரு ஃபீலு. படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஆக்சுவலாக ரஜினி ஃபேனுக்குலாம் வயசாகிடுச்சு, ஆன்டி அங்கிள் அப்படின்லாம் வந்து சமூக வலைதளங்களில் வந்து நக்கல் விட்டுருந்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஃபுல்லும் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் நிரம்பியிருந்தாங்க. இந்த வயசில் இவ்வளவு பேரை வந்து 1000 நீங்கள் விமர்சனம் வைக்கலாம், ஒரு நடிப்பு மேலே என்னென்னாலும் சொல்லலாம். நான் தியேட்டருக்கு இவ்வளோ பேரை வந்து முத காட்சியில் இவ்வளோ பேரை கூப்பிடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வர வைக்கிறதுக்குன்னு ஒரு கரிஷ்மா இருக்குல்ல, அது உண்மையிலே அவருக்கு நிறையவே இருக்குது ரஜினிக்கு. எல்லாத்த விட சுயநலத்துக்காக அரசியல் வராமல் வந்து நின்னதும் வந்து பெரிய விஷயம். ரியல் சூப்பர் ஸ்டார் அவர் தான். அதனால தான் இந்த வயசுலையும் இவ்வளோ பேரை வந்து அவரால் வந்து படத்துக்கு வர வைக்க முடியும். வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னா, படம் வந்து நிச்சயமாக வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். குட் அப்படிதான். ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் அப்படிலாம் கிடையாது. படம் வந்து குட்டு. கண்டிப்பாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாத்த விட வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க, வன்முறை அதிகம் தான். ஏன் இவ்வளோ சொருவிட்டே இருக்காரு, ஏன் இவ்வளோ குத்திக்கிட்டே இருக்காங்கன்னா அப்படி தான் படம். ஏன்னா 5 ஃபைட் இருந்தால் தான் நாங்களாம் அப்போலாம் படத்துக்கு போவோம். அப்படி படம் பார்த்த ஒரு டைரக்டர் படம் எடுத்தால் இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான். ஸோ வேற என்ன உங்கள் கருத்துக்கள் பின்னங்களை தெரிவிடுங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறியோட உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.